ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு என்னோட சேனலில் வீட்டிலையே ரொம்ப சுலபமாக 5 மூலிகை பொடிகளை வச்சு எப்படி சாம்பிராணி தயாரிக்கிறதுன்னு நான் செஞ்சு காமிச்சிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு 5 வகையான மூலிகை பொடிகள் எடுத்திருக்கேன். மருதாணி பொடி, அருகம்புல் பொடி, வேப்பிள்ளை பொடி, துளசி இலை பொடி, வில்வ இலை பொடி. இந்த 5 இலைகள் கொண்ட பொடியை வச்சு தான் இன்றைக்கி நான் சாம்பிராணி ரெடி பண்ண போகிறேன். எல்லாமே பார்த்திங்கன்னா 50 கிராம் அளவு தான் கரெக்டாக எடுத்திருக்கேன். விலை பார்த்திங்கன்னா 30லேருந்து 40க்குள்ளே. அருகம்புல் பொடிலாம் பார்த்திங்கன்னா 25 ருபீஸ் தான். ஸோ ரொம்ப ஒரு 100 120லேயே வந்து நான் 5 பொடியுமே நான் வாங்கிட்டேன். இப்போது 5 பொடியுமே நான் சேர்த்துட்டேன். 5 பொடியும் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி கலந்து விட்டுறேன். இதோட சேர்த்து 100 கிராம் தசாங்கம் சேர்த்துருந்தேன். கேமரா அப்போ பாஸில் இருந்ததுனால என்னால் வீடியோவாக அதை எடுக்க முடியல. ஸோ தசாங்கம் நீங்கள் 100 கிராம் சேர்த்துக்கோங்க. அதோட குங்கிலியம் ஒரு 3 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். குங்கிலியம் நான் லாஸ்ட் வீடியோலேயே குங்கிலியம் பற்றி தனியாக வீடியோ போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் வெண்கடுகு, இது வந்து கண் திருஷ்டிக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. நம்ம எந்த சாம்பிராணி வாங்கினாலும் வெண்கடுகு கலந்துருக்கும். அதுக்கப்புறம் இந்த 1 ஸ்பூன் வந்து தசாங்கம் நான் உங்களுக்கு காமிக்கிறதுக்காக 1 ஸ்பூன் அடிஷ்னலாக போட்டிருக்கேன். ஆனால் வந்து ஆல்ரெடி நான் ஒரு பேக்கெட் தசாங்கம் அப்படியே போட்டிருக்கேன். இந்த மாதிரி கப் சாம்பிராணி வாங்கிக்கோங்க. கப் சாம்பிராணியில் நடுவில் வந்து அந்த சாம்பிராணி ஃபில் பண்ணியிருப்பாங்க. அது இல்லாமல் காலியாக இருக்கிற மாதிரி கப் சாம்பிராணி வாங்கிக்கோங்க. வாங்கிட்டு அது எல்லா பக்கமும் நல்லா தீ பிடிச்சதுக்கப்புறம் அதை அணைச்சி விட்டுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த சாம்பிராணி தூளை நடுவில் போட்டு விட்டுருங்க. இது வந்து டைம் இல்லை அப்படிங்கிறவங்களுக்காக மட்டும்தான் நான் இதை செஞ்சு காமிச்சிருக்கேன். பட் இதை எப்படி யூஸ் பண்ணணும்னா, நான் எப்படி யூஸ் பண்ணுவேன்னா, தேங்காய் சிரட்டையை கேஸ் ஸ்டவ்வில் பற்ற வச்சு அதில் தான் நான் எப்பொழுதும் போல் சாம்பிராணி தூபம் போடுவேன். இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாம் 50 கிராம் போட்டதுனால எனக்கு 1/4 கிலோவுக்கு மேலேயே வந்துருச்சு. இதை வந்து ஒரு ஹேர்டைட் டப்பாவில் போட்டு நான் க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கேன். இந்த 5 பொடிகளை பற்றி சொல்லணுன்னா, அருகம்புல், துளசி பொடி, வில்வ பொடி, மருதாணி பொடி, எல்லாமே வந்து வேப்பிலை பொடி, இது எல்லாமே வந்து தனித்துவமான மருத்துவ குணங்கள் உள்ளது. மருத்துவ குணங்களை தாண்டி இன்னும் ஸ்பெசிஃபிக்காக சொல்லணுன்னா, முழு முதற் கடவுளான விநாயகருக்கு உகந்தது அருகம்புல், அம்பாளுக்கு உகந்தது வேப்பிள்ளை, விஷ்ணுவுக்கும் மகாலட்சுமிக்கும் உகந்தது துளசி, சிவபெருமானுக்கு உகந்தது வில்வம், மகாலட்சுமிக்கு உகந்தது மருதாணி செடி. இந்த மாதிரி 5 வகையான செடிகளும் 5 தெய்வங்களை குறிக்கிறது. நம்ம அந்த 5 வகை பொடிகளை வச்சு நம்ம இந்த மாதிரி தூபம் போடுறதுனால நம்ம 5 தெய்வங்களையும் வணங்கின பலன் கிடைக்கும். பொதுவாக அறிவியல் ரீதியாக சாம்பிராணி தூபம் போடுவதால் வீடு மற்றும் கடைகளில் உள்ள அனைத்து இடங்களில் உள்ள கெட்ட காற்றை அகற்றும். மேலும் விஷ ஜந்துக்களை அண்டவிடாமல் வெளியேற்றும். எதிர்மறை எண்ணங்களை குறைக்கும். மழை காலங்களில் நோய் எதிர்ப்பு சக்தியை குறையாமல் அதிகரிக்கும். கடை மற்றும் தொழில் நிலையங்களில் உபயோகப்படுத்த வியாபாரம் பெருகும். எதிரிகள் தொல்லை விலகும். வீட்டில் நல்ல சக்திகள் நிலை பெறும். வீண் சண்டை, அமைதியின்மை, தூக்கமின்மை போன்றவை அகலும். நோய் தொல்லை நீங்கும். எந்த விஷ கிருமிகள் மற்றும் விஷ ஜந்துக்கள் வீட்டில் தங்காது. நான் சொன்ன தகவல்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.